ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் பிரகாஷ் சந்தோஷ்னி அஃபிஷியல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம திருச்சி பேர்ட்ஸ் பார்க்கில் இருக்கலாம். திருச்சியில் லொக்கேட்டாக தான் நம்ம தான் பார்க்க போகிறோம். ஸோ அங்கே போனதுமே ஃபஸ்ட்டு என்னென்னா, நமக்கு வந்து ஸ்டார்டிங் எடுத்ததுமே நெருப்பு கோழி தான். அது பெருசு சின்னதுன்ட்டு தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. அதுலேயே வந்து பெருசு சின்னதுன்னு சொல்லிட்டு சரியாக பிரிச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இதில் என்ட்ரன்ஸோட டிக்கெட் பார்த்தீங்கன்னா 200. ஸோ அது 150 இருக்குது. அது வந்து பாதி அளவு தான் போக முடியும். 200னா ஃபுல்லாக வந்து சர்வை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஈமக்கோழிங்கிற அந்த இதெல்லாம் பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அப்புறம் அந்த போட்ஸ் மட்டும் யாருமே போயிடாதீங்க, அது சேஃப்டி எல்லாமே தான் இருந்துச்சு. கொத்துற அளவு மாரி தான் இருந்துச்சு. அப்புறம் புறாக்கள்லாம் பார்க்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ்லாம் இருந்துச்சு. நிறைய கலர்ஸ்லேயும் சரி, மற்றபடி நம்ம வெளியூர் புறாக்கள் நிறையா இருந்துச்சு. நம்ம கோவில் புறாலாம் கூட பார்த்துருப்போம் அந்தமாரி. ஆனால் எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருந்தது. ஆனால் மணிப்புறா கலரில் அந்த கொண்டையில் அந்த மூக்கில் தான் ஒரு மாதிரி சதை விழுந்த மாதிரியும் அந்த மாதிரி இருந்துச்சு. நிறைய டிஃப்ரெண்ட்டாக பார்க்க நல்லா இருந்துச்சு. நல்லா சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் போய் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக ஃபேமிலியோடு போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நாங்களும் ஃபேமிலியாக தான் போயிருந்தோம். அந்த ஒன் டேவே ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணோம் நாங்கள். அது இல்லாமல் கோழியில் நிறைய வகைகள் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 30-35 வகைகள் மேலே கோழிகள் இருந்துச்சு. எங்களால் அவ்வளோ ஷூட் பண்ண முடியும். கொஞ்சமாக தான் நாங்கள் சும்மா ரேண்டமாக ஷூட் பண்ணியிருந்தோம். ஃபோன் எல்லாத்துக்குமே அலோடு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு தனி சார்ஜஸும் எதுவும் இல்லை. அதனால் அதை பற்றி எதுவும் பிரச்சனை இல்லை. நம்மளோட பேக்ஸ் எல்லாமே முன்னாடியே கவுண்டர்லேயே சேஃப்டியாக வச்சுக்கலாம். எதுவுமே அலோ கிடையாது. குழந்தைங்களுக்கு மட்டும் ஏதாவதுனா எடுத்துகிட்டு போகலாம். நம்மள ஐட்டம்ஸ் எதுவுமே உள்ளே அலோ கிடையாது. எங்களுக்கு பாப்பாவுக்கு மட்டும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நம்ம முயலெல்லாம் பார்த்துருந்தோம். ரொம்ப ரெஸ்ட்டில் இருக்காங்க. நாங்கள் போன டைமில் ஆக்டிவாக எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் மதிய சாப்பாடு முடிச்சுட்டு ரொம்ப ரெஸ்ட்டில் இருந்தாங்க போல். எதுவுமே ஆக்டிவாக இல்லை, எல்லாம் படுத்து தூங்கிட்டாங்க. ஜஸ்ட்டு சும்மா உங்களுக்கு நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக ஜஸ்ட்டு ஒரு நிறையாவே இருந்தது. நாங்கள் கொஞ்சமாக தான் எடுத்தோம், டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு. அதேமாதிரி இந்த குயில் மட்டும் பாருங்களேன், புலிவால் குயில்னு சொல்லுவாங்க. இதுவுமே பார்க்க நல்லா இருந்தது. நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. அப்புறம் இது வந்து நேச்சுரலாக பண்ணியிருந்தாங்க. அந்த நேச்சுரலாக சூப்பராக அந்த பிரமிடு இந்த மெகிப்து பண்ணியிருப்பாங்களா இந்த மூவியில் வர மாரி, அதேமாதிரி இந்த பேர்ட்ஸ் பார்க் இந்த குள்ளே தான் இது எல்லாமே இருந்துச்சு. இந்த மலைகள் மாரியும் அந்த எகிப்து இந்த ஃபாரஸ்ட் பிளேசஸ்லாம் எப்படி இருக்குமோ அப்புறம் மாதிரி சூப்பராக இருந்தது. பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ் டேங்க் வந்து ஓவராக அந்த வியூஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இது தனியாக வச்சுருந்ததுனால பார்க்க சூப்பராகவே இருந்துச்சு. இதுக்குன்னு உள்ள தனியாக ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி வச்சு அரேஞ்ச் பண்ணி க்யூவில் கொடுத்துருந்தாங்கல்ல. லைட் செட்டப். இது வந்து இந்த அவெஞ்சர்ஸில் வர அந்த வுட்மேனு அதுக்குள்ளே அந்த ஃபிஷ்ஷை பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. எங்கள் பாப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணா போய் பார்த்தப்ப. அவள் இப்போ தான் 1 வயசு ஆகுது பொண்ணுக்கு. ஸோ அது புதுசாக பார்க்கும்போது நல்லாவே அவள் ரொம்ப இது ஆச்சரியப்பட்டு பார்த்தேன். அதை என்ஜாய் பண்ண பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அதேமாதிரி இந்த ஒயிட் ஷார்க்கு, அந்தமாதிரி கோல்டன் ஃபிஷ்ஷு, இந்த லைட் செட்டப்புக்கும் அந்த பேக்ரவுண்ட் அந்த மலைகள் அந்த எல்லாமே பார்க்கறதுக்குன்னு பார்த்தா எல்லாமே ஒரு மாதிரி ஒரிஜினாலிட்டிக்காகவே இருந்தது. அங்கே ஃபிஷ்லேருந்து எல்லாமே சூப்பராக இருந்தது. அந்த டிசைன்ஸாக இருக்கும், உள்ள அந்த டெக்கரேஷன்ஸு, அந்த உட்டனில் நேச்சுரலாக பண்ணது நல்லா சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. இந்த கோல்டன் ஃபிஷ்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப அட்ராக்டிவாக சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அதேமாதிரி இந்த ஃபிஷ்ஷும் இந்த இதுவும் சூப்பராக இருந்துச்சு. கலரிங் ஃபிஷ் ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ காட்டுறது இந்த லைட் செட்டப்பிங்கோட ரொம்ப ஸ்டோன்ஸு நேச்சுரலாக அந்த கடல் பாசி மாரி பண்ணுறது, இந்த ஸ்டார் ஜெல்லி அந்த மாதிரி சம்திங் சொல்லுவாங்க, இந்த ஸ்டார் ஃபிஷ் அந்த மாதிரியான ஃபிஷ்கள் இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அது ஏர் பப்ளோ அதில் பண்ணுற மாதிரிலாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இது நாங்கள் கம்மியாக தான் இருக்குது, இன்னும் ரொம்ப நிறையாவே இருந்தது. அது நாங்கள் சும்மா நார்மலாக தான் எடுத்தோம். ஃபுல்லாலாம் நாங்கள் எதுவும் இதுக்குன்னு போகலை, ஜஸ்ட் அப்படியே போயிட்டு அப்படியே நார்மலாக போனது எடுத்தோம் தான். அது சரி, இதெல்லாம் இருக்குது உங்களுக்கும் காட்டுவோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். பார்க்கலாம் நீங்களே. க்ரீனு பிங்க்கு பார்க்கவே அட்ராக்ட் ஆகுது. அடுத்து வந்து நம்ம அந்த இதெல்லாம் சொல்கிறது ட்ராகன்ஸ் அந்த மாதிரிலாம் நிறையா வச்சுருந்தாங்க. ஸ்னேக்ஸ்லாம் இப்போ தான் ரீசெண்டாக ஆட் பண்ணதாக சொல்லியிருந்தாங்க. நீங்களே போய் பாருங்கள். இது இந்த ஈம கோழி இருக்குல்ல, அந்த கோழியோட எக்ஸு அது இன்குபேட்டர் வச்சு சூப்பராக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அது இல்லாமல் அந்த வெளியில் அதுக்குள்ளேயே நம்ம ஆடிட்டோரியம் மாரி வச்சுருந்து இந்த விஎஃப்எக்ஸான அந்த மூவிஸு, கிட்ஸ் விளாட்ற மாதிரி அந்த மூவி ப்ளே கேம்ஸு நிறையா வச்சுருந்தாங்க. கேம் சென்டர் வச்சுருந்தாங்க. ஒரு காஃபி சென்டரும் இருந்தது. நாங்கள் யாரும் குடிக்கல காஃபி. பட் இது எல்லாமே வந்து 200 அது மட்டும்தான். இதுக்கெல்லாம் நம்ம தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்போர்ட் அஸ்.